ராமநாதபுரம் மாவட்டம் வழுத்தூர் கிராமத்தில் சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தரமான சாலை, குடிநீர் வழங்குதல், சுகாதார நிலையங்கள், சமுதாய கூடங்கள் உள்ளிட்டவற்றை அமைத்துக் கொடுத்து மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து கடமையாற்றப் போவதாக வாக்குறுதி அளித்தார். மக்களுடைய இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், அனைத்து சாலைகளையும் உறுதியான தரமான சாலைகளாக போடுதல், தாய்மார்களுக்கான மகளிர் சுகாதார வளங்கள் கட்டுதல், இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை அறிந்து புரிந்து நியாயமான கோரிக்கைகளை இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பணிகளை உங்களுடைய மனம் நிறைவு தருகின்ற வகையில் என்னுடைய கடமையை ஆற்றுவேன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 3வது நாளாக காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். CSI தேவாலய நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரித்த பின்னர் பெரிய பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகளையும் சந்தித்து வாக்கு சேகரித்தார். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் மேலத்தென்குடியில் பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் காமராஜ், திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நாம் இழந்திருக்கிறோம். அதனால் மக்கள் இழந்ததே அவருடைய தேவைகள் எல்லாம் இழந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலும் மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. எல்லா இடங்களிலும் மக்கள் அவதிப்படுகிறார்கள். 2019 ஏமாற்றியதைப் போல தற்போதும் மக்களை ஏமாற்ற திமுக மற்றும் காங்கிரஸ் முயற்சி செய்வதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடுமையாக சாடினார். கிருஷ்ணகிரியில் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், தேர்தல் வந்தவுடன் மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக பாஜக கச்சத்தீவு விஷயத்தை கையில் எடுத்து கபட நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார். நாட்டினுடைய தேவைகள் இருக்கின்ற பொழுது ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இதுபோன்ற நடைமுறைக்கு ஒத்து வராத, ஏற்றுக்கொள்ள முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வாக்காளர் பெருமக்கள் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். 2019 ஏமாற்றியதைப் போல இப்பொழுது ஏமாற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்கிறது, காங்கிரசும் முயற்சி செய்கிறது. நிச்சயமாக நடக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.